வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போன செய்தி கேள்விப்பட்ட ரசிகர்களும் தொண்டர்களும் மருத்துவமனையில் புகுந்து கலவரம் செய்த தகவல் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. இப்போது பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்த செய்தி கேள்விப்பட்டனே சாலிகிராமம் வீடு முன்பு பாத்தீங்கன்னா கண்ணீருடன் குவிந்திருக்காங்க தொண்டர்கள் எல்லாருமே. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நலம் பின்னடைவு ஏற்பட்டு சந்தித்து வரும் நிலையில் அவரது சாலிகிராம இல்லத்திற்கு தொண்டர்கள் வருகை தந்து வராங்க. அவருடைய உடல்நலம் பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள் எல்லோருமே காத்து கொண்டிருக்காங்க. இப்போது அந்த தகவல் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு அண்மை காலமாக உடல்நிலை சரியில்லாத நிலையில் உள்ளது. இதனால் அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர சிகிச்சையும் பெற்று வந்தார். இந்த நிலையில கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அவருக்கு காய்ச்சல், சளி, இருமல் காரணமாக ராமநாதபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல் சிகிச்சை மேற்கொண்டார். நடுவே அவருடைய உடல்நிலை சற்று நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது. இதையடுத்த நிலையில விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கு விஜயகாந்தின் உடலை பார்த்து மக்கள் கடுமையாக வேதனை அடைந்தாங்க. இந்த நிலையில நேற்று முன்தினம் அவர் வழக்கமான பரிசோதனைக்காக மீண்டும் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து அவர் சளி மாதிரியை எடுத்து சோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா உறுதியானது. இதையடுத்து அவருக்கு வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவரது உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவருடைய சாலிகிராமம் வீட்டுக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் வருகை தருகிறாங்க. கண்ணீருடன் மிகவும் சோகமாக காத்திருக்காங்க. போலீசார் அந்த மியாட் மருத்துவமனை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. விஜயகாந்த் அவர்கள் மூச்சு திணறல் காரணமாக கொரோனா தொற்று பாதிப்பின் காரணமாக அகால மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியது. இதனை பார்த்தீங்கன்னா அதை தாங்க முடியாத தொண்டர்கள் மருத்துவமனை முன்பு சுற்றி கலவரம் பண்ணியிருக்காங்க. மருத்துவமனையை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இந்த செய்தியானது போட்டோவில் வெளியாகி இருக்கிறது. நிறைய பேர் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சோகத்தின் வெளிப்பாடு தான் இப்படிலாம் நடந்திருக்குன்னு நிறைய பிரபலங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நல்ல மனிதர் என்று உதாரணம் என்று அவருக்கு அண்மையில போண்டாமணி அவர்கள் இறந்ததுக்கு அவர் உதவி செய்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது என்று நிறைய பேர் பிரபலங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த நிலையில இவருடைய மரணம் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் உலுக்கியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.